சென்னை விமானப்படை சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கும் நிலையில் சாலைகளில் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மக்கள் வெள்ளம் காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர்கள் கோகுல், வினோத் மற்றும் ரகுவரன் ஆகியோர் இணைகின்றனர். முதலில் கோகுல், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? மக்கள் கூட்டம் என்னவாக இருக்கிறது? என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மக்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையில நம்ம கடற்கரை சாலையிலிருந்து ஏறக்குறைய நம்ம அண்ணா சாலை வரை நடந்தே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த சாலை முழுவதும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் வெளியில் வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தியிருப்பதால் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நடந்து செல்வதற்கு கூட 3 மணி நேரம் இட நெருக்கடி இருக்கிறது. கிட்டத்தட்ட மணிக்கணக்கான நேரத்தில் வந்து நடந்து செல்வதற்கான நேரமும் இருக்கிறது. இப்ப ஷோ எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்குப்பா? நல்லாவே இல்ல. ஷோ நல்லா இல்லையா? ஷோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா கூட்டமா இருந்துச்சு. எல்லாரும் மயக்க போட்டு விழுறாங்க. தண்ணி கூட இல்ல. எல்லாரும் பசியில மயக்க போட்டு விழுறாங்க. ஷோ சூப்பரா இருந்துச்சுங்க. வசதிகள்லாம் சரியில்லை. தண்ணி இல்லை, ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம். ஷோ நல்லா இருந்துச்சு. ஏற்பாடு இல்லை. ஷோ ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப ரஷ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். நல்ல ரஷ் இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா ஜாலியா இருந்தது. ஃபேமிலியோட வந்தது. ஷோ நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஆனா கூத்தம்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. இது போலீஸா கோஆபரேட் பண்ணல. மாநகர பேருந்து வந்து இங்கிருந்து செல்ல முடியாத அளவிற்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு எல்லாம் நியூஸ்ல போட்டாங்க. நிறைய வசதி எல்லாம் விட்டுருக்காங்க. ஆனா ஒரு வசதியும் இல்ல. எல்லாரும் கூட்டத்துல மயங்கதான் விடுறாங்க. தண்ணி கூட இல்லாம 1.5 கிலோமீட்டர் நடக்க விடுறாங்க சார். அந்த ரோட்ல கூட நடக்க முடியல. குடிக்க தண்ணி இல்ல. கவர்மெண்ட் என்ன சௌகரியம் பண்ணி இருக்கு? ஒரு 4 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த 4 லட்சம் பேருக்கு தக்கன ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தா? எந்த வசதி இல்ல. நாங்க புள்ள குட்டியை கூட்டிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா தனியா வந்தது ஓகே. இந்த பசங்களோட ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டம். இவ்வளவு அரேஞ்ச் பண்ணாங்க. வெளியே போறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்ல. அதே மாதிரி தண்ணி எங்கேயும் இல்ல. ஆனா ரொம்ப வஸ்ட். இது பண்ணதே வேஸ்ட். சொல்ல போனா வேஸ்ட். அதாவது கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல சரியான ஒரு அடிப்படை வசதிகள் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் தரப்புல வைக்கிறாங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல் இந்த வாலாஜா சாலை முழுவதுமே இருக்கிறது. கிட்டத்தட்ட மணிக்கணக்கான நேரத்தில் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலும், நடந்து செல்வதற்கு கூட கடுமையான ஒரு இட நெருக்கடி இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நந்தா, கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அது தொடர்பான அடுத்த கட்ட விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் துணைகிறார். வினோத், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? என்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது? வினோத். நந்தா, நாம் தற்போது வாலாஜா சாலையில் உள்ளோம். மெரினா கடற்கரையிலிருந்து அண்ணா சாலையை இணைக்கக்கூடிய இந்த வாலாஜா சாலை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகசத்தை கண்டுகளித்துவிட்டு மக்கள் ஏராளமானோர், பல ஆயிரக்கணக்கானோர் இந்த வாலாஜா சாலை வழியாக தான் சென்னைக்கு பல்வேறு பகுதியில் செல்கின்றனர். குறிப்பாக சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த வாலாஜா சாலையில் மெரினா கடற்கரையிலிருந்து சுமார் 1 மணி நேரமாக கூட்டத்தில் அலைமோதி நடந்து வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சாலை முழுவதுமாக மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கின்றன. அந்த அளவிற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்து இன்று நடைபெற்ற இந்த விமான சாகத்தை கண்டுகளித்துவிட்டு அனைவரும் வீடு திரும்புவதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். பல்வேறு வழியில் மக்கள் சென்று கொண்டிருந்த இந்த நிலையில் அனைத்து சாலைகளிலுமே மக்கள் தலையாகவே காட்சியளிக்கின்றன. குறிப்பாக இந்த அண்ணா சாலையில் கடுமையான ஒரு வாகன நெரிசலும் காணப்படுகின்றன. அனைத்து வாகனங்களில் வந்தவர்களும் வீடு திரும்புவதற்காக தாங்கள் அந்த வாகனங்களை எடுத்து செல்லும் போது வாகன நெரிசல் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் சிக்கி செல்லக்கூட முடியாத ஒரு நிலை தான் நிலவியது. அந்த அளவிற்கு வாகன போக்குவரத்து நெரிசலும் மக்கள் கூட்டமும் இங்கு அலைமோதி வருகின்றன. நம்மிடத்தில் சில இருக்கிறவர்களிடத்தை கேட்கலாம். சார், எப்படி இருந்தது விமான சாகசம் வச்சு? குழந்தை எப்படி கண்டுகளிச்சாங்க? நல்லா கண்டுகளிச்சாங்க சார். நல்லா இருந்தது. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வெயில் கொஞ்சம் அதிகம், டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைலாம் கஷ்டப்பட்டாங்க. அரேஞ்ச்மெண்ட்டு சரியில்லை. அதான் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சாகசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக வந்தது. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் காலையில் வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்கை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தால் பசங்க வரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்துச்சு.
இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த விமான சாகச நிகழ்ச்சிகளில் 72 போர் விமானங்கள் கலந்து கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்தது. இதை கண்டுகளிப்பதற்காக மெரினா கடற்கரை மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் கட்டிடங்களின் மேல் இருந்தும் அந்த மெரினா கடற்கரை வர முடியாமல் தூரத்தில் இருந்தவாறும் இந்த விமான சாகசங்களை கண்டுகளித்தனர். பல லட்சம் மக்கள் கண்டுகளித்த இந்த விமான சாகச நிலை முடிந்த பின்பு தற்போது அனைவரும் வீடு செல்வதற்காக இந்த சாலையில் கடந்து செல்கின்றனர். இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையம், மின்சார ரயில் நிலையம், பேருந்து நிலையம், சாலையில் என பல்வேறு இடங்களில் அனைத்து பகுதிகளுமே மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. நந்தா வினோத் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மற்றொரு பகுதியிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த இடத்துல மக்கள் கூட்டம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நாம் தற்போது ஐஸ் ஹவுஸ் ஜங்ஷனில் தான் இருக்கிறோம். இந்த காமராஜர் சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான். இதை கடப்பதற்கே நமக்கே இப்போ 2 மணி நேரம் அப்புறம் தான் இந்த பகுதிக்கே நம்ம வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபுல்லாகவே அனைத்து பகுதிகளும் அதாவது காமராஜர் சாலை மற்றும் ட்ரிப்ளிகேட், சேப்பாக்கம், ராயப்பேட்டா போன்ற பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த பிரதான சாலையிலுமே முற்றிலுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது இந்த பகுதியில் தான் வாகனங்கள் அனைத்துமே நிற்க வைக்கப்பட்டிருந்ததுனால வாகனங்கள் திரும்ப செல்வதில் சிரமம் ஏற்பட்டதுனால தற்போது போக்குவரத்து போலீசார் தற்போது அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு வழி பாதையாக ஆக்கப்பட்டு இந்த பகுதிகளில் தற்போது போக்குவரத்து போலீசார் வாகனங்களை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரமாகியும் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்னன்னா தொடர்ந்து சேப்பாக்கம், ட்ரிப்ளிகேட் போன்ற பகுதிகள் மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி என்பதனால வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அதனால் தற்போது வரையும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாகியும் இதுவரை அந்த போக்குவரத்து சீராகாத காட்சிகளை தான் நம்ம காண முடிகிறது. விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை கழித்த பிறகு மக்கள் ஒரே நேரத்தில் வீடுகளுக்கு படையெடுத்திருக்கக்கூடிய சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் ரகுவரன், அதேபோல வினோத் ஆகியோர் விவரங்களை வழங்கினர். மூவருக்கும் நன்றி.